சினிமாவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் இருக்கு, 20 படம் பண்ணிட்டீங்க. ஒரு பேட்டியில வந்து எனக்கு யாருமே சினி இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்றது இல்லை, நான் தனியா வளர்ந்தேன், நடிகர்கள் ஹெல்ப் பண்ணலன்னு ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்கீங்க. ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, என்ன காரணம்? இப்ப யாராவது ஹெல்ப் பண்றாங்களா? இல்ல சார், ஹெல்ப்னு இல்ல, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்து சார். ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமா கன்வெர்ட் பண்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது சார். இப்போ கட்டா குஸ்தியே பாத்தீங்கன்னா 6 ப்ரொடியூசர் மாறிச்சு. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் 4 ப்ரொடியூசர் மாறிச்சு. எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க, 3 ப்ரொடியூசர் மாறிச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு 9 படம் டிராப் ஆச்சு. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த வலி அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. அதனால தான் சார் ஃபுல் ஃபிளெஜ் ப்ரொடியூசரா மாறினேன். இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்துல ஹிட் கொடுக்குறேன். திருப்பி வெளியே போய் படம் பண்ணலான்னு பார்த்தா 3 வருஷம் ஓடிச்சு சார். திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும் போது தான் ஆரியன் ஒரே வருஷத்துல திருப்பி வர ஸ்கிரீனுக்கு. அதனால இப்போ அடுத்த 5 படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன், வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஜென்ரலா என்னோட ஃபீலிங், இது என்னோட வருத்தம். அப்புறம் நடிகர்கள் பத்தி நீங்க கேட்டீங்க, அப்படி நான் ஒன்னும் சொல்ல. பட் என்னன்னா சார், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ற பல பேர் இருக்காங்களா சார் சினிமால. யாருமே கால் பண்ணி பெருசா விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமா ஓடும். ஆனா அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிடுவாங்க, கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்கு. தவிர ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் இப்ப நான் ஒரு படம் பார்த்தேன்னா சார், இப்போ சமீபத்துல கூட 1-2 படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன். புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டா இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அது எனக்கு நடந்ததே கிடையாது. சோஷியல் மீடியாலையும் பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பத்தி பெருசா போட்டது கிடையாது யாருமே. ஆனா அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கேட்டுறாங்க. ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பா ஐ வில் ஆல்சோ கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரௌண்ட். என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இனிஷியல் முண்டாஸ்பட்டி அந்த டைம்ல நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமா அது நடக்கல. எனக்கு என்னன்னு ஒன்றும் மேபி ஐ ஹவ் டு டூ பெட்டர் ஃபில்ம்ஸ், பிகர் ஃபில்ம்ஸ் எனக்கு தோணுது சார். சார், அப்புறம் அமீர் கான் வந்து நீங்க பேசியிருக்கீங்க. அமீர் கான் வந்து தமிழ்ல நடிச்ச உடனே கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, என்னை எடுத்து போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் சொன்னாரா, இல்ல வந்து அதனால தான் கேன்சல் பண்ண தமிழ்ல? சார், அவரு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார். அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்தது இல்லை. அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோட போட்டோஸ் நான் எடுத்து அமிச்சேன் அவருக்கு. சரி, இந்த மாதிரி இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இல்ல நான் பேசவே இல்லை, அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அவர் வந்து பியோர் லவ் ஆஃப் ரஜினி சருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் ஹாப்பி தான். இப்போ வந்து நான் வந்து அங்க நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சருக்காக எக்ஸ்க்ளூசிவா வந்து பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அது வெளியவும் சொல்லிட்டாரு அவர் அங்கே நார்த் மீடியாவில். நீங்க இந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்றீங்களா, அது யாரை முன்னோட்டமா வச்சுட்டு பண்றீங்க, யாரை முன்மாதிரியா எடுத்துட்டு பண்றீங்க? இல்ல சார், ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்றதுல எனக்கு குள்ளநேரி கூட்டம்லயும் போலீஸ் தான் கடைசியில. அந்த போலீஸ் வேற, ராட்சசன் போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. பட் ஒரு போலீஸ் ஒரு ஜென்டர் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை நான் சின்ன வயசுல இருந்து வீட்டிலே பார்த்துருக்கேன். ஸோ எங்க அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்ததுல சில விஷயங்கள்ல எல்லா படங்கள்ல எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க. உண்மையா சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நாங்க சொல்லிட்டே இருக்கோம், அதை நீங்க பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு, படத்துல பிகினிங்ல போலீஸால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒண்ணுமே பண்ணலையா போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அப்பா கிட்ட கேட்கும்போது, நீங்க உண்மையாவே இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்கும்போது, கண்டிப்பா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது, வெயிட் தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னாரு. அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன்.